வேலூர் மாவட்டத்தில் கடந்த 19ஆம் தேதி நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் 5,48,787 ஆண் வாக்காளர்களும் 5,74,826 பெண் வாக்காளர்களும் 213 இதர வாக்காளர்கள் என 11,23,715 பேர் வாக்களித்துள்ளனர். மொத்தமாக வேலூர் மக்களவை தொகுதியில் 73.53% வாக்குகள் பதிவாகியிருந்தன. வாக்குப்பதிவு மின்னணு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள தந்தை பெரியார் அரசு தொழில்நுட்ப கல்லூரி வளாகம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மேலும் வாக்கு எண்ணிக்கை முடியும் வரை அந்த பகுதிகளில் ட்ரோன்கள் பறக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதை மீறும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட காவல்துறை எச்சரித்துள்ளது. வேலூர் அடுத்த அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடலியல் மற்றும் மறுவாழ்வுத்துறையின் சார்பில் ரூபாய் 8 லட்சம் மதிப்பிலான செயற்கை கால்களை இழந்தவர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி வழங்கினார். நிகழ்ச்சியில் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முதல்வர் பாப்பாத்தி அம்மாள், உடலியல் மற்றும் மறுவாழ்வுத்துறை தலைவர் ஜெயசீலி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பின்னர் அரசு மருத்துவமனையில் செயல்பட்டு வரும் அவசர சிகிச்சை பிரிவையும் ஆட்சியர் ஆய்வு செய்தார். நோயாளிகளுக்கு சரியான சிகிச்சைகள் அளிக்கப்படுகிறதா என்பதையும் ஆட்சியர் சுப்புலட்சுமி ஆய்வு செய்து நோயாளிகளிடம் கேட்டறிந்தார். வேலூர் மாவட்டத்தில் கோடை காலத்தில் வனத்துறையினருக்கு பெரும் சவாலாக இருப்பது காட்டுத்தீ. அதிக வெப்பம் மற்றும் சில சமூக விரோதிகளால் காடு மற்றும் மலைகளில் தீப்பற்றி மூலிகை செடிகள் மற்றும் மரங்கள், வன விலங்குகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் சுமார் 1 லட்சம் ஹெக்டேர் காடுகள் உள்ளது. சமீப காலமாக வேலூர், ஒடுக்கத்தூர் மற்றும் குடியாத்தம் பகுதிகளில் அவ்வப்போது காட்டுத்தீ ஏற்பட்டு வருகிறது. அதிக வெப்பம் மற்றும் சமூக விரோதிகளால் ஏற்படும் இந்த காட்டுத்தீயை தடுக்க மாவட்ட வனத்துறையினரும் மாவட்ட நிர்வாகமும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. மேலும் வன விலங்குகளுக்கு குடியாத்தம், பேரணாம்பட்டு வனப்பகுதிகளில் ஆங்காங்கே நீர்த்தொட்டிகள் அமைக்கப்பட்டு தண்ணீர் நிரப்பப்பட்டு வருகிறது. இதனால் ஊருக்குள் யானைகள் மற்றும் காட்டு விலங்குகள் வருவது ஓரளவு தடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து மாவட்ட வன அலுவலர் திரு குருசாமி கூறும்பொழுது, வேலூர் மாவட்டத்தில் ஃபாரஸ்ட்ல 1 lakh ஹெக்டர்ஸ் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்கு. இப்போ இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் சீசன்ல சில இடத்துல ஃபயர்ஸ் ரெகுலரா ரிப்போர்ட் ஆகிட்டே இருக்கு. வேலூர் மாவட்டம், ராணிப்பேட் மாவட்டம் இந்த ஃபயர் இன்சிடென்ட்ஸ் ரிப்போர்ட் ஆகிட்டே இருக்கு. பர்டிகுலர்லி உடுகத்தூர், குடியாத்தம், வேலூர் ரேஞ்சஸ்ல ஃபயர் ரிப்போர்ட்டிங் வந்துட்டே இருக்கு. நம்ம ஸ்டாஃப் நைட் ரெகுலரா எவ்ரிடே நைட் ரிப்போர்ட் பண்ணிட்டே இருக்காரு. அங்க இருக்கிற வில்லேஜர்ஸ் சென்சிடைஸ் பண்றாரு, அவேர்னஸ் பண்றாரு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, அங்க இருக்கிற விவசாயிகளுக்கு இந்த பயிர் சேதம் ஆயிடுச்சுன்னா உடனடியாக நம்ம வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல உடனடியாக காம்பன்சேஷன் செட்டில் பண்ணிட்டே இருக்காங்க. வேலூர் மாவட்டத்தில் ஊரக பகுதிகளில் கோடை காலத்தில் குடிநீர் விநியோகம் தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி தலைமையில் அண்மையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய அவர், குடிநீர் பற்றாக்குறை பிரச்சனைகள் ஏற்படும் பகுதிகளில் புகார்கள் குறித்து சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மற்றும் மண்டல அலுவலர்கள் நேரடியாக சென்று ஆய்வு செய்து சீரான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் குடிநீர் பிரச்சனைகள் குறித்த கோரிக்கைகள் உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும் என்றும் அதிகபட்சமாக 3 தினங்களுக்குள் தீர்வு காண வேண்டும் என்றும் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். மேலும் குடிநீர் குறித்த அறிக்கையினை வாராந்திர ஆய்வுக் கூட்டத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். அனைத்து ஊராட்சி ஒன்றியங்களுக்கு உட்பட்ட ஊராட்சிகளில் வாரத்திற்கு எத்தனை முறை தண்ணீர் விநியோகம் செய்யப்படுகிறது மற்றும் எந்தெந்த தெருக்களில் பற்றாக்குறை உள்ளது போன்ற விவரங்களை சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் அறிக்கையாக சமர்ப்பிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் சார்பில் ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியங்களுக்குட்பட்ட ஊராட்சிகளுக்கு குடிநீர் வழங்கப்படுகிறது என்பதையும் உறுதி செய்ய வேண்டும் என்பதை அவர் கூறினார். மேலும் கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் அனைத்து அலுவலகங்கள் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் பணி நடைபெறும் இடங்கள், ஊராட்சி அலுவலகங்கள் மற்றும் பணியாளர்கள் வேலை செய்யும் அனைத்து இடங்களிலும் ORS பவுடர் மற்றும் குடிநீர் வைக்குமாறு சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு ஆட்சியர் உத்தரவிட்டார்.